அனைவருக்கும் வணக்கம். இயல் 6 உரைநடை உலகம் காலத்தை வென்ற கலை. இதில் நுழையும் முன் கலையும் அறிவியலும் மனிதகுல வளர்ச்சியுடன் பின்னி பிணைந்தவை. கலை மற்றும் அறிவியல் இவை இரண்டும் மனிதகுல வளர்ச்சி அடையும் போது பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. மனிதனின் படைப்பு திறனால் உருவானது கலையாகும். அது நம் மனத்தில் அழகுணர்வை ஏற்படுத்தி மகிழ்வையும் தருகிறது. நுண்கலை, பயன்கலை, பருண்மைக்கலை, கவின்கலை, நிகழ்த்துக்கலை என கலைகள் பல வகைப்படும். கலை ஒரு சமூகத்தின் நாகரீகத்தையும் பண்பாட்டு மேன்மையும் எதிரொலிக்கின்றது. தமிழகத்தில் பழங்காலத்திலேயே சிற்பம், கட்டடம், ஆடல், பாடல் முதலிய கலைகள் சிறப்புற்று இருந்தன. 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கும் தஞ்சை பெரிய கோயிலின் கட்டட கலைநுட்பம் நம்மை வியப்படைய செய்கின்றது. இதுதான் காலத்தை வென்ற கலை என்று சொல்வார்கள். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட அந்த கட்டிய அந்த கோவிலில் எந்த மாற்றமும் இல்லாமல் அழகுடன் இருக்கின்றது, கலை நயத்துடன் இருக்கின்றது. இதை பற்றி பார்ப்போம். கதிரும் நிலாவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டட அழகியல் கலைஞர்களுக்கான பட்டப்படிப்பின் பிஆர் இறுதியாண்டு மாணவர்கள். கல்வெட்டுக்கலை பயிற்சி உள்ளவர்கள் தொன்மையான கோவில்களுக்கு சென்று கலை அழகியும் நுட்பங்களையும் விருப்பத்துடன் ஒளிப்படம் ஆவணப்படங்களை எடுத்து தங்கள் வலைத்தளத்தில் கட்டுரைகளோடு பதிவேற்றுவார்கள். ஆனால் இறுதியாண்டு படிக்கின்ற இவர்கள் ஒவ்வொரு சிறப்பான கோயில்களுக்கு சென்று அதனுடைய கலை அழகியும் அதனுடைய நுட்பத்தையும் அவங்களுடைய விருப்பத்துடன் ஒளிப்படம் எடுத்து ஆவணங்களை எடுத்து வலைதளத்தில் கட்டுரைகளாக வெளியிடுகின்ற பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்து அதனுடைய கலைநுட்பத்தை தெரிந்து கொள்கின்றார்கள். நேரடியாக செல்லவில்லை என்றாலும் கூட இந்த வலைதளத்தின் மூலமாக அதை தெரிந்து கொள்கின்றார்கள். கல்லூரியில் 3 நாட்கள் விடுமுறை கிடைத்த போது அவ்விருவரும் தங்களின் பல நாள் கனவான தஞ்சாவூர் கோயிலுக்கு செல்வதென்று முடிவெடுத்தனர். அந்த கதிரும் நிலாவும் தஞ்சாவூருடைய கோயிலுக்கு 3 நாள் விடுமுறையில் சென்றனர். முடிவெடுத்த பின்னால் விடியலில் குளிர்காற்றின் மென்மையை அனுபவித்தபடி தஞ்சையில் இறங்கிய இருவரும் உறவினர் வீட்டில் ஓய்வெடுத்தனர். பின்னர் நிழற்பட கருவி, வரைபடத்தாள்கள் உள்ளிட்ட பொருள்களை கதிர் எடுத்துக்கொள்ள நிலா கோவிலை நோக்கி தன் வாகனத்தை ஓட்டினாள். இருவரும் கோயிலை நோக்கி செல்கின்றார்கள். கோவிலுக்குள் நுழைந்ததும் ஒளிப்படம் எடுப்பதற்கான அனுமதி சீட்டு வாங்கி கொண்டு உள்ளே சென்றனர். ஒளிப்படம் எழுவதற்கான அனுமதி சீட்டை கோவில் நிர்வாகத்திடம் நாம் பெற வேண்டும். அதையும் வாங்கி உள்ளே சென்றனர். சுற்றி பார்த்து ஆங்காங்கே நின்று ஒளிப்படங்கள் எடுத்தபடி அதன் நுணுக்கங்களை கவனித்து வியந்த இருவரும் சற்றே களைத்தவர்களாய் திருச்சுற்று மாளிகையில் அமர்ந்தனர். ஒவ்வொரு பகுதியும் ஒளிப்படங்கள் எடுத்த அவர்கள் சற்று களைத்து விட்டார்கள். அந்த திருச்சுற்று
அந்த மாளிகையில் அமர்ந்து ஓய்வெடுத்தனர். பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமானது கேரளாந்தகன் கோபுரம். அந்த தஞ்சை பெரிய கோவிலினுடைய கோபுரங்களில் உயரமானது கேரளாந்தகன் கோபுரம். ராசராசன் 988ஆம் ஆண்டு சேர நாட்டை வெற்றி கொண்டதை போற்றும் வகையில் இக்கோபுரத்திற்கு கேரளாந்தகன் வாயில் கோபுரம் என பெயரிடப்பட்டுள்ளது. சேரநாடுங்கிறது இங்கே கேரளா நாட்டை சார்ந்ததாக இருந்த காரணத்தினால் அதனுடைய நினைவாக கேரளாந்தகன் என்ற அந்த கோயிலுக்கு பெயரிட்டார். அந்த பெரிய கோபுரத்திற்கு. நிலா, கதிர் கவனித்தாயா? இந்த கோவிலில் 2 கோபுரங்கள் உள்ளன. கதிர்: ஆமாம். முதலில் உள்ளது கேரளாந்தகன் திருவாயில். அதை அடுத்து உள்ளது ராசராசன் திருவாயில். இவை சோழர்களின் தனி அடையாளம். ஆமாம். நிலா, இங்கு கோபுரத்தின் நிழல் விழாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இது உண்மையா? அந்த பெரிய கோயிலினுடைய அந்த கோபுரத்தினுடைய நிழலானது கீழே விழுவதில்லை என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இது உண்மையா? நிலா: விமானத்தின் நிழல் விழாது என்பது கட்டுக்கதை. தினமும் இருவேளையும் விமானத்தின் நிழல் முழுவதுமாகவே விழும். அது இல்லை என்பது அது கட்டுக்கதையாக இருக்கின்றது. இருவேளையும் அந்த கோபுரத்தினுடைய நிழலானது கீழே விழும் என்று சொல்ல, அதில் புதிய குரல்: தம்பி, நீங்கள் கோபுரம் என்றது தவறு. இந்த பெண் சொன்னதுதான் சரி. குரல் வந்த திசையில் பார்த்தபோது அவர்களுக்கு பின்னால் தூணில் தூய வெண்ணிற ஆடையில் அறிவின் கலையுடனும் சோர்ந்த முகத்துடனும் 70 வயது மதிக்கத்தக்க பெரியவர் ஒருவர் தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். அங்கே இவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அங்கே ரொம்ப சோர்வுடனும் அந்த அறிவின் கலையுடனும் இந்த வெண்ணிற ஆடையில் 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் அங்கே தூணில் சார்ந்து அமர்ந்திருந்தார். பெரியவர்: கோபுரம் என்பது வாயில்களின் மேலே அமைக்கப்படுவது, விமானமோ அகநாழிகையின் மேல் அமைக்கப்படுவது. அப்போ கோபுரம் என்பது வாயில்களின் மேலே அமைக்கப்படுவது, விமானமோ அகநாழிகையின் மேல் அமைக்கப்படுவது என்று சொன்னார். கதிர்: அகநாழிகையா? பெரியவர்: கருவறையைத்தான் அகநாழிகை என்று அழைப்பார்கள். இப்போ கருவறை மூலஸ்தானம் என்று சொல்கின்ற அந்த கடவுள் இருக்கின்ற அந்த இடம்தான் கருவறை என்று சொல்வார்கள், காட்சியளிக்கின்ற இடம். அப்போ அந்த கருவறையைத்தான் அகநாழிகை என்று அழைப்பார்கள். நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். 2 நுழைவாயில் கோபுரங்கள் என்பது பிற்கால சோழர்களின் தனிச்சிறப்பு. அங்கே 2 வாயில் கோபுரங்கள் என்று சொல்கின்ற பொழுது பிற்கால சோழனுடைய தனிச்சிறப்பாக இருக்கின்றது. நிலா: இதை ஏன் பெரிய கோவில் என்று அழைக்கிறார்கள் ஐயா? அதை பெரியவர் குறுநகையுடன்: தஞ்சை பெரிய கோவில் நம் நாட்டில் உள்ள கற்றளி கோவில்களிலேயே பெரியதும் உயரமானதும் ஆகும் அம்மா. ஏன்னா நம்முடைய நாட்டிலேயே அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே நம் நாட்டில் உள்ள கற்றளி அந்த கோயில்களிலேயே மிகவும் உயரமானது. ராசராச சோழனால் ஏறத்தாழ 6 ஆண்டுகள் முயன்று இது கட்டி முடிக்கப்பட்டது. 6 ஆண்டுகள் இந்த கோயிலுடைய பணியானது நடைபெற்றது. அதில் தட்சிண மேரு என்று ராசராசனால் பெருமையுடன் அழைக்கப்பட்ட இக்கோவில் விமானம் 216 அடி உயரமுடையது.
கருவறை விமானம் 13 தளங்களை உடையது. அப்போ இந்த கோவில் விமானம் 216 அடிகளை உடையதாக இருக்கின்றது. ஆனால் கதிர், கற்றளி கோயில்கள் என்றால் பெரியவர் செங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல கருங்கற்களை அடுக்கி கட்டுவதற்கு கற்றளி என்று பெயர். 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் உருவாக்கிய வடிவம் இது. அப்போது அந்த கருங்கற்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் கற்றளி என்று சொல்வார்கள். அதில் 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் உருவாக்கிய வடிவம்தான் இது. மகாபலிபுரம் கடற்கரை கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில் ஆகியவற்றை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அந்த வகையில் முழுமையாக கற்களை கொண்டே கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் இதுதான். அதனால்தான் இங்கே முழுமையான கற்களை கொண்டே கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் என்று சொல்வார்கள். இந்த கோவிலில் அதில் பழங்காலத்தில் கோவில்கள் எப்படி கட்டப்பட்டன ஐயா? பெரியவர், தொடக்கத்தில் மண்ணால் கட்டி மேலே மரத்தால் சட்டகமிட்டனர். தில்லை கோவில், குற்றாலநாதர் கோவில் ஆகியன அவ்வாறு கட்டப்பட்டவை. அதன் மேல் செப்பு பொன் தகடுகளால் கூரை வைந்தார்கள். அடுத்த நிலையில் செங்கற்களை அடுக்கி கோவில் கட்டினார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சோழன் அதில் செங்கணான் 78 கோவில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்றில் கூறுகிறார். இதில் 78 கோயில்களை கட்டியிருப்பதாக அதனுடைய சிறப்பை திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் ஒன்றில் கூறியிருக்கின்றார். இதை பற்றி சிறப்பாக அதுக்கு நிலா கோவில்கள் ஏன் பெரிதாக கட்டப்பட்டன என்று கேட்கின்றால், கோவில் என்பது வெறும் வழிபடும் தலம் மட்டுமன்று. அங்கே இசை, நடனம், நாடகம் போன்ற அருங்கலைகள் வளர்க்கப்பட்டன. அது மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இருந்தது. எனவே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள் அனைத்துமே அங்கே கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் பஞ்ச காலத்தில் மக்களுக்கு உதவுவதற்கான தானிய கிடங்குகளும் கோவிலுக்குள் அமைக்கப்பட்டிருந்தன. கருவூலமாகவும் மருத்துவமனையாகவும் போர்க்காலங்களில் படை வீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் கோவில்கள் பயன்பட்டன என்றால் நீங்கள் வியப்படைவீர்கள். அதுதான் என பழைய காலத்தில் கோவில்களிலேயே அது கருவூலமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் மருத்துவ மனைகளாகவும் அது பயன்பட்டது. போர்க்காலங்களில் படை வீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் அமைந்தது. அந்த கோவில்கள் பயன்பட்டன என்றால் நீங்கள் வியப்படைவீர்கள். அதற்கு சரிதான், பல்லவர்கள் தாம் கோவில் கட்டுவதில் வல்லவர்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதுதான் பல்லவர்கள் தாம் கோவில் கட்டுவதில் வல்லவர்கள் என்று நினைத்திருந்தேன் என்று கதிர் சொல்கின்றார். அப்போ இதை தொடர்ந்து அந்த பெரியவர் அதில் அடுத்தது தொடராக செங்கல், சுண்ணம், மரம், உலோகம் முதலியன்ற செய்திகளை சொல்கின்றார். ஆனால் இன்றைய வகுப்பு இந்த பகுதியோடு முடிவடைகின்றது. அதை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் அடுத்த கருத்துக்களை பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல 1 to 5 இயல் வரை இருக்கின்ற மனப்பாட பகுதிகளை நீங்கள் படித்து எழுதி காட்ட வேண்டும். அடுத்த தேர்வுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். நன்றி, வணக்கம்.